சீமானுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற பயிற்சிகள் சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்டோம். அதாவது சீமான் வன்னியில் தங்கியிருந்த காலப்பகுதி வெறுமனே 2 அல்லது 3 வாரங்கள் என்றுதான் கூறப்படுகின்றது. அப்படி இருக்கையில் சீமானுக்கான ஆயுத பயிற்சி இதற்காக வழங்கப்பட்டது? யாருடன் சண்டை இடுவதற்காக வழங்கப்பட்டது? இது ஒரு உளவியல் சார்ந்தது. இயல்பாக உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உளவியலை அப்படி மேம்பாடு செய்யறதுக்கு கடைசியில் வர விடயங்களாகத்தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக அது அவர்கிட்ட எங்கள்கிட்ட இப்படி வல்லமைகள் இருக்கு, வளங்கள் இருக்குன்னு காட்டுற நோக்கம் இல்லை. அவருடைய உளவியலை அவர் அதை மேம்படுத்துறதும், அவர் செய்ய போற தேசிய தலைவர் தெரிவு செய்த பணிக்கு அவரை ஒரு உளவியல் ரீதியாக தயார்படுத்துறதுக்கான விடயமாக அது அமையுமே தவிர, அவர் அந்த பயிற்சியை பெற்று எங்கேயும் சண்டை பிடிக்கிறதுக்கோ ஒரு இயக்கம் கட்டமைக்கிறதுக்கோ இல்லை ஆயுத போராட்டத்தை செய்யறதுக்கான விடயம் அல்ல. அது உளவியல் சார்ந்து அவரை ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அவரை ஒரு மோரலப் பண்ற விடயமாகவும் அதில் அவர்கிட்ட அந்த உறுதித்தன்மையை தலைவர் இறங்கின்றிருப்பார் நாங்கள் நம்புறோம். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கேள்வியை சங்கீதனிடம் கேட்டோம். வன்னியில் இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சீமான் வன்னிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். மும்முரமாக அங்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சீமான் வன்னியில் வைத்து உளவியல் ரீதியாக தயார்படுத்தப்பட்டார். அதுவும் தலைவர் பிரபாகரன் அவர்களால் சீமான் நேரடியாக தயார்படுத்தப்பட்டதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். சீமான் தயார்படுத்தப்பட்டதன் பெருபேற்றை, அந்த தயார்படுத்தலின் விளைவை தமிழ் இனம் அடைந்து விட்டதா? அப்படி அடைந்து விட்டதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக அந்த அன்னையின் எண்ணம் ஈடேறி இருக்கு என்றுதான் என்னுடைய கருத்து. எப்படி நான் அதை சொல்றேன்னு சொன்னா, உதாரணமா 2008ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் தலைவரோட சீமான் அண்ணன் அங்க சந்திச்ச விடயங்கள், அந்த நேரம் எங்களோட போராட்டத்தின் முடிவு பாதை எப்படி போகும் என்ற அனுமானம் தேசிய தலைவருக்கு இருந்திருக்கலாம். அதுக்கு பிற்பாடு அது எவ்வாறு நகரமன்றதாக யோசிச்சிருக்கலாம். எது எப்படியோ தாய் தமிழ் எங்களோட தமிழக உறவுகளுக்கும் அதே நேரம் புலம்பெயர் தேச உறவுகளுக்கும் இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அல்லது அந்த விஷயத்தின் உண்மைத்தன்மையை அறியணும் என்று சொல்லி தலைவர் நினைச்சு அந்த தமிழ் தேசியம் என்ற விடயம் தக்க வைக்கப்பட வேணும், இந்த விடுதலை போராட்டத்தின் நோக்கம் உயிர்ப்போடு இருக்கணும் என்று தலைவர் யோசிச்சிருந்தா நிச்சயமா 2025ஆம் ஆண்டு அது நிறைவேறி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன்.